வெல்கம் டு நலம்தானா விவர்ஸ். இன்னைக்கு பேபி கார்ன் வச்சு ஈஸியான சிம்பிளாக ஒரு கிறிஸ்பி பக்கோடா மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக இது பேபி கார்னை எடுத்துக்கிட்டு அதை நமக்கு வேணுங்கிற நீளத்துக்கு அதை கட் பண்ணி சும்மா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பாயில் மட்டும் விட்டு எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஈரப்பசம் இல்லாமல். இப்போ இதில் வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். மிளகாய் பொடி, கரம் மசாலா, உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போடுறதுக்கு பதிலாக நான் பொடி எப்பொழுதும் வச்சுருப்பேன். போட்டோம்னா வாசமாக இருக்கும். அதுக்காக இந்த பொடியெல்லாம் இதில் போட்டாச்சு. போட்டுட்டு வெறும் அரிசி மாவு மட்டும் கூட போட்டு இதில் கலந்து சுடலாம், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நான் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் கடலை மாவும் கலந்துருக்கேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிசைஞ்சிட்டு திக்னஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். வடசட்டியில் எண்ணெய் வச்சு காய வச்சாச்சு. தெரியுதுங்களா? அப்படியே ஃபுல் லென்த்துக்கு கூட நம்ம பஜ்ஜி மாதிரி, நீட்டை பஜ்ஜி மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். நம்ம இஷ்டம்தான் அது. வேணும்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் கூட சேர்த்துக்கிறாண்டா கூட சேர்த்துக்கலாம், ஸ்பைஸியாக வேணும்னா. இது வந்து சிம்பிள் மெத்தடு, டக்குன்னு செஞ்சிடறதுக்காக இது இப்படியெல்லாம் போடுறோம். இங்கே பாருங்க, வேணும்னா கலர் வேணும்னா இந்த நல்லா சிம்மில் வச்சு மெதுவாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா இது மாதிரி செவக்க விட்டு எடுத்து வச்சு சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கு, குழம்பு சாதம், ரசம் சாதம், இது மாதிரி சாதத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இது செஞ்சுருக்கு. சாஸ் தொட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.